இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளையும் கூட ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம், மகிழ்ச்சியோடு போகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 122 வசனம் 1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். I was glad when they said unto me, let us go into the house of the Lord. Psalms chapter 122 verse 1. இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, என் கூட இருந்தவங்க சொல்றாங்க நாம தேவனுடைய ஆலயத்திற்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன், மகிழ்ச்சி ஆயிட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. நாம இந்த நாள்ல நாம மகிழ்ச்சியோட, அதாவது ஒரு சந்தோஷத்தோட சர்ச்சுக்கு போறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நம்ம அநேக நேரத்துல எப்படி போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஒரு வயசு வரைக்கும் நம்ம அம்மா அப்பா ரொம்ப நம்ம கட்டாயப்படுத்துவாங்க, சர்ச்சுக்கு போகணும் இது அப்படின்னு. அந்த நாட்கள்ல அவங்க எதுக்கு சொல்றாங்க அப்படின்ற காரியம் நமக்கு புரியாது. ஒரு கட்டாயத்துல வேண்டாம் வெறுப்போட நிறைய நாள் நான் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். காலையில எந்திரிச்சு போறப்போ ஈவன் இந்த கிறிஸ்மஸ் நாள்ல அது ஞாபகம் வருது. கிறிஸ்மஸுக்கு மிட் நைட் சர்வீஸ்க்கு போகணும் அப்படின்னா எந்திரிச்சு நான் குளிக்கிறப்ப நினைப்பேன், ஏன் இந்த நேரத்துல நம்ம கிறிஸ்மஸ்லாம் வந்து தொலைக்குது, இது வந்ததுனால தானே இந்த டைமுக்கு தூங்க முடியாம நம்ம சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்குன்னு நிறைய நாள் நான் நினைச்சிருக்கேன். நம்ம இன்னைக்கு என்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம்? ஈவன் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் சர்ச்சுக்குள்ள போகல, அவங்க போலாம் அப்படின்னு டிசைட் பண்றப்பவே நான் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டேன் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப அவருடைய சந்தோஷம் அங்க சர்ச்சுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து பலியிடும் போது, தேவனை ஆராதிக்கும் போது அது என்ன மாதிரியா இருந்திருக்கும்? நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம அவரை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, நாம இன்னைக்கு இந்த ஒரு சந்தோஷத்தோட நம்முடைய சபைக்கு, ஆலயத்திற்கு போறோமா? நம்ம ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணா அதை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாத்துக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடும், அந்த மூடுக்கு போயிடுவோம். இம்மிடியட்டா அந்த ட்ரிப்புக்கு என்னெல்லாம் வேணும், எப்படிலாம் பிளான் பண்றது அப்படின்னு உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிருவோம். நேரம் போறதே தெரியாது. இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போகணும்னா ப்ரேயரா முந்தின நாள் எத்தனை பேர் ரெடி ஆகிறோம்? நம்ம ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட புதுசுல முந்தின நாள் ஜெபம் பண்ணுவோம், போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என்னோட பேசுங்க, அந்த ஊழியக்காரன் அல்ல ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலையில போறேன் சர்ச்சுக்கு, என்னோட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு மனிதனை சந்திக்கிறத போல தேவன்கிட்ட ஆலோசனை வாங்குறதுக்காகவே நம்ம சர்ச்சுக்கு போவோம். ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள அந்த ஆவல் குறையிறத நம்ம அநேக நேரத்துல உணர்ந்திருப்போம். நாம இந்த நாட்களில் எப்படி சென்று கொண்டு இருக்கிறோம்? அதாவது இங்க தாவீது என்ன பண்றாருன்னா, பயங்கர ஹாப்பியா போறாரு அப்படின்னா, கொஞ்சம் யோசித்து பார்த்தா அந்த ஆலயத்துல பலி செலுத்துறதுக்கு தாங்கிட்ட இருந்த பெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பாரு. அதுக்கு காரணம் தேவன் மேல் வைத்திருந்த அந்த ஒரு பிரியத்தினால அவருக்கு அந்த சந்தோஷம் வந்தது. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? அநேக நேரத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, அடுத்த நாள் சர்ச்சில் காணிக்க போடணும்னா காயின்ஸ் தேடி இருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாருமே 10 ரூபாய் நோட்டை பாக்கெட்ல ரெடியா வச்சிருப்போம். நம்ம பிள்ளைங்களுக்கு, ஒய்ஃபுக்கு, இன்னும் கூட வர்றவங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு 10 ரூபாய் கொடுப்போம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா, ஒரு மாலுக்கு போறோம் அப்படின்னா ஹாப்பியா ஃபுட்டுக்கே thousands of thousands செலவு பண்ணுவோம். ஆனா நம்ம ஆலயத்திற்கு போனா ஒரு 10 ரூபாய்க்கு மேல போட்டாலே ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம கிட்ட இருந்து போகுதுன்ற மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. இது எதனால தெரியுமா? நம்மளுக்கு அந்த இடம் சந்தோஷத்தை அளிக்கல, நம்ம அந்த இடத்துல மகிழ்ச்சியா இல்ல. தேவனை பார்க்க நான் வீட்டுல இருந்து போறப்பவே சந்தோஷத்தோட போனேன் அப்படின்னா, அதற்கு தேவையான என்னால முடிஞ்ச என்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டை நான் கொண்டு போயிருப்பேன். என்னடா இந்த பிரதர் காணிக்கையை பத்தி பேசுறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் இந்த இடத்துல பேச விரும்புற ஒரே ஒரு விஷயம் மகிழ்ச்சி மாத்திரமே, அந்த சந்தோஷம் மாத்திரமே. என் தேவனை சந்திக்க போகிறேன், என்கிட்ட இருக்க பெஸ்ட்டை நான் கொண்டு போவேன் அப்படின்ற சந்தோஷம் இருந்தா நம்ம எல்லாவற்றையும் தேவனுக்காக செய்வோம். அதனால தான் இந்த இடத்துல சொல்றாரு, நான் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்தேன். அந்த ஆலயத்தை நினைக்கும் போது நம்ம இன்னைக்கு நினைக்கிறோமா? அதாவது இந்த கொரோனா எது லாஸ் ஆச்சோ, எது அஃபெக்ட் ஆச்சோ தெரியாது. சபை கூடுறது நிறைய பேர்கிட்ட குறைஞ்சிட்டு, அதாவது இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. என்னன்னா, டிவி ஆன் பண்ணா போதும், மொபைல ஆன் பண்ணா போதும்,
ஆன்லைன்ல நான் சர்வீஸ் பார்த்துருவேன். இது நமக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாது, செட் ஆகாது, பாவமான காரியம். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? எந்த மனநிலைமையில் சர்ச்சுக்கு போறோம்? எப்போ தேவனை நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ மன மகிழ்ச்சியோடு, சங்கீதக்காரனை போல ஒரு மனநிலையோடு நம்ம தேவனை தேடி போவோம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பிரகாரத்துக்கு தகப்பனே, நாங்க எங்களை தகுதிப்படுத்தி கொண்டு எங்களை முற்றிலுமாய் உங்களிடத்துல சரண்டர் பண்றதுக்காக நாங்க வரணும் தகப்பனே. அப்பா, ஒரு ஜெபத்தோடு கூட ஒரு சந்தோஷத்தோடு நாங்க வர ஆவியானவரே நீர் உதவி செய்யுங்க. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்க சபைக்கு வர்றத, உம்மை தேடி உமது ஆலயத்துக்கு வர்றத தள்ளி போக கூடாது, தவிர்க்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, இதுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நிறைய காரியங்கள் அன்றைய தினத்துல எங்களுக்கு வரலாம், சில இடத்துக்கு நாங்க போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனாலும் தகப்பனே, அதை மேற்கொண்டு உம்மை நோக்கி உம்மை தேடி உமது ஆலயத்தின் பிரகாரத்துல வந்து நிற்க, எல்லாரும் சேர்ந்து உம்மை துதிக்க ஆராதிக்க அவையானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.